வணக்கம் நண்பர்களே. பிரபஞ்ச விதியிலேருந்து பேசுகிறேன். யூனிவர்சல் லாலேருந்து நான் வாழ்கிற என்னோடய பிரபஞ்சத்தை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். பாருங்கள், என் பிரபஞ்சத்தை, என் காலை ரொட்டீனை உங்களுக்காக நான் காட்டுறேன். பாருங்கள். பாருங்கள் மக்களே, இதுதான் என்னுடைய உலகம், நான் வாழும் பிரபஞ்சம். இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் எங்கள் வாக்கியா தூர்வாரினாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கரையோரம் ரெண்டும் இந்த சம்மரில், இந்த வெயிலில், காலையில் எவ்வளோ அழகாக ரம்மியமான காட்சியாக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குங்களா? இங்கே வாழை நட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே தூரமாக தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் எங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள ரத்தனகிரீஸ்வரர் கோயில், ஐயர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. தரிசிச்சுக்கோங்க. கண்ணுக்கு தெரிந்த கடவுளுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள். சூரிய நாராயணனே. நான் வாக்கிங் போயிட்டுருக்கேன். என் நண்பர்களை எனக்கு நான் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். அதனால் என் நண்பர்களை தேடி போயிட்டுருக்கேன். அவங்க முன்னாடி போயிட்டாங்க. பாருங்கள், எங்கள் ஊர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் நான் வாழும் என் அழகான சுற்றமும். உங்களுக்கு என் சுற்றத்தை சுற்றி காமிக்கிறேன். இது நான் வந்த பாதை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. நான் போக போக என் கூடையே இந்த வாக்கியாவும் வரும். முக்கியமான ஒருத்தரை நான் உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். இவர் தான் ஆலமரம். என் பல்லுக்கு ரொம்ப வலிமை தர கூடிய ஒரு அற்புதமான மரம். இவர் தான் தினமும் அவரோட கிளையில் ஒன்று கொடுத்து என் பற்களுக்கு பலத்தை கொடுக்குறார். அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். நன்றி. அடுத்து இன்னொரு முக்கியமான ஒருத்தரை காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஏன்னா இவரும் என்னோடய பல்லுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தவர். அவர் யாருன்னா, ஆலமரம் அங்கங்கே தான் இருக்கும். ஒரு சில நேரம் ஹைட்டாக இருக்கும், என்னால் உடைக்க முடியாது. ஆனால் எளிமையாக ஈஸியாக உடைக்கிற ஒரே மரம் நீம் ட்ரீன்னு சொல்லுவாங்க. அதாவது வேப்ப மரம். பாருங்கள், அவருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்குங்க. என் நன்றி நான் தெரிவிக்கிறேன். ஒருத்தரை மறந்துட்டேன் பாருங்கள். தூரத்தில் ஒருத்தர் ஒடியாந்துட்டுருக்காருல்ல, அவர் தான் என்னோடய நண்பர் சூர்யா. சூரியன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிருவார். ஃபிட்னஸ்னால் இவர் தான் எங்களோட கோச். எங்களுக்கு தினமும் உடலை வலிமைப்படுத்து, உள்ளத்தை வலிமைப்படுத்து அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கார். அவரை தான் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஹாய் நண்பா. ஹாய் சொல்லு. பாருங்கள் அவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள். அடுத்தது இவர் தான் இன்னொருத்தர் பாருங்கள். இவர் தான் எங்கள் அண்ணன். அவர் பேர் அலெக்ஸ். ஹாய்ண்ணே. சரிண்ணே. சரிண்ணே. பார்த்தீங்களா, எங்கள் ஊரில் காலையிலே உடலுக்கு என்னென்ன யாரெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாருங்க பாருங்கள். நான் போக போக என் அழகான பிரபஞ்சமும் என்னுடன் வரும்.
காலையில் பாருங்கள் இந்த கொக்குங்களை, அந்த பச்சை புல்லில் வெள்ளை ஆங்காங்கே வெள்ளையாக இருக்கிறது அந்த கொக்குங்க தான். வாக்கியா பாருங்கள், உயிர் நீர் உலகம் உருவாக காரணமானவளும் இவளே, உயிர் உருவாக காரணமானவளும் இவளே. இவ்வளோ அழகாக இருக்கா பாருங்க. நம்ம அழகாக வச்சுக்கிட்டோம்னா அவளும் அழகாக இருப்பாள், நம்மளையும் வளமோடு வச்சுருப்பா. அதுக்கு சாட்சி பாருங்கள், வாழை இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ நெல் நட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல. உலகத்தின் தந்தை, உயிர்களின் தாய், 2 பேரும் ஒரே ஃப்ரேமில் இருக்காங்க பாருங்கள். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பிளேஸ் எங்கே இருக்குது தெரியுங்களா? இந்த பிளேஸ் பிள்ளாபாளையத்தில் இருக்குது. பிள்ளாபாளையத்துலேருந்து வீரவழி போகிற ஊரில், வீரவழி போகிற சைடு இருக்குது. இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பின்னாடி வர ஷார்ட்ஸ்லேயும் வீடியோலையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த பாதையை தாங்க எங்கள் ஊரில் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. இவ்வளோ அழகாக போட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த சைடு காமிக்க முடியும். என்னோடய இடதுபுறமும் வலதுபுறமும் புதுசாக நாற்று நட்டுருக்காங்க. இந்த நாற்று நல்லா விளையணும், அவங்களுக்கு நல்ல விளைச்சலை தரணும் அப்படின்னு என் சார்பாக என் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் வாழ்த்துங்க. இங்கே பாருங்கள், இதாங்க சுத்தம் பண்ணவரும் பொக்லின் அங்கே தான் இருக்குது. அவர் உடல் உழைப்போடு நல்லா இருக்கட்டும்னு நீங்களும் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிங்க. இன்னொரு முக்கியமானவர் உங்களுக்கு நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன். வராரு, தூரமாக வந்துட்டுருக்காரு அவர். ஜூம் பண்ணி காட்டுறேன். என் மொபைல் குவாலிட்டி அவ்வளோதான், இருக்கிற குவாலிட்டியில் வச்சு பாருங்கள். வராரு பாருங்கள், அவர் தான் விக்னேஸ்வரன். அவர் தான் என்னை காலையில் இன்றைக்கி கூப்பிட்டாரு. காலையில் இன்றைக்கி நான் கொஞ்சம் தூங்கிட்டேன், அவர் தான் என்னைய எழுப்பினார். விளம்பர பலகையோடு ஒருத்தர் வராரு. ஏணி வித்துட்ருக்காங்க. ஏணி மரம் கேளுங்க, பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏணி மரத்தை வாங்கிக்கலாம். தரமான ஏணி மரம் விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் எங்க வாகனத்துல. ஏணி மரம் வாங்க, வந்து பாருங்க. உங்களை தேடி உங்க வீடு வாச தேடி எங்க வாகனத்துல ஏணி மரம் போயிட்டு இருக்கு. வாகனத்துல ஏணி வாங்க, வந்து பாருங்க. ஹாய் நண்பா. உங்களுக்கு பிடிச்ச ஏணி மரம்